Hi guys, வணக்கம். If you are new here, I am Rathika. இன்னைக்கு ஒரு ரேண்டம் டே இன் மை vlog பார்க்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ எடுத்து. இதுவுமே எங்கள் வெட்டிங் டேக்கு ப்ரீவியஸ் டே அப்புறம் நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோஸ்லாம் நான் கொலாஜ் பண்ணி போட்டிருக்கேன். டைம் கிடைச்சா பாருங்கள். அப்படியே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒரு கேஷுவல் டாக்கோட பார்க்கலாம். வெட்டிங் டேக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக தான் மால் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு ட்ரெஸ்லாம் வேணாம். இப்போலாம் நம்ம என்ன அக்கேஷ்னலாக எடுக்கிறோம், எதுனாலும் சும்மா நம்ம ஆஃபர் போட்டிருந்தா ட்ரெஸ் எடுக்க தான் செய்கிறோம். அதனால் வந்து எனக்கு எதுவும் வேணாம், நான் ஜஸ்ட்டு வந்து பார்க்குறேன், பிடிச்சா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மால் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் மாலுங்க, சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மாலில் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஷாப்ஸ் இருக்குது, நிறைய அஃபோர்டபுளாக இருக்கும். நான் இதில் என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு விலாகே போடுறேன். சின்ன மால் தான், பட் நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ஷாப்பிங் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ கேரிஃபோரில் நம்ம ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றதுக்கு வாங்கலான்னு போயிருந்தோம். அப்போது இந்த கடை ஆஃபர் போட்டிருந்தாங்க 0% மேக்கிங் சார்ஜ்னு. கோல்டுனா யாருக்கு தாங்க பிடிக்காது, அதுவும் எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்குனால் பிடிக்காமல் இருக்குமா. உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஷாப் ஓப்பனிங் ஆஃபராக 3 days போட்டிருந்தாங்க. இப்போ நான் வீடியோ போடுறப்போ இந்த ஆஃபர் முடிஞ்சிருக்கும். 0% ஆஃபர் இந்நேரம் முடிஞ்சிருக்கும். பட் ஓணம் அப்போது கிராண்ட் ஓப்பனிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏதாவது ஆஃபர் போடலாம். நான் கலெக்ஷன்ஸ் காட்டுறேன், இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆஃபர் போயிட்டு இருந்தப்போ என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும், யூஏஇ பற்றின வீடியோஸ், ஷாப்பிங்ஸ் இதெல்லாம் பிடிக்கும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. அங்கே ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க ரொம்ப ஸ்வீட்டு. நான் வீடியோ எடுக்குவான்னு கேட்டேன், ஓகே சொன்னாங்க, எடுத்து காமிச்சாங்க, இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வியர் பண்ணி பாருங்கன்னு எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. நான் வேணான்னு சொன்னால் கூட இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே இருந்ததில் எனக்கு இந்த ஸ்டட்டு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த லயன்லேயே வந்து குட்டியாக லைனு அந்த மாதிரி கிட்ஸுக்கெலாம் போடுறதுக்குலாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் எனக்கு வந்து ஸ்டட் டைப்பில் போடுறது செட் ஆகாது. ஸோ நான் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் டைமண்ட் வந்து பாருங்கன்னு சொல்லி அந்த செக்ஷனும் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு இப்போ பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு பார்க்க மட்டும் தான் செஞ்சேன். பேங்கிளுமே வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. 0%ங்கிறதுனால நேற்றே வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, மறுபடியும் ரீஸ்டாக் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஷாப் வந்து மதினா மாலில் கேரிஃபோருக்கு பக்கத்தில் இருக்குது, கேரளா கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ். எனக்கு அக்சசரிஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். ஈவன் அது கோல்டாக இருந்தாலும் சரி, இமிட்டேஷனாக இருந்தாலும் சரி, அப்படியே சந்திரமுகி மாதிரி மாறிடுவேன். ஸோ அதுலேருந்து ரிங் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. அந்த ஸ்டோன் வச்சதும் சரி, நார்மல் கோல்டு டைப்பும் சரி. நான் போட்டு பார்க்கவான்னு கேட்டேன், ஷுவர் அப்படின்னாங்க. ஸோ எல்லாத்தையும் போட்டு ஆசை தீர போட்டு பார்த்தாச்சு. சரி வாங்க தான் இல்லை போட்டு பார்க்கலாமே அப்படின்னா. நான் முன்னாடியே சொல்ல மாதிரி இங்கே நிறையா ஷாப் இருக்கும், கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடிச்சுட்டு நாங்கள் சிட்டி சென்டர் மால் தான் போயிருந்தோம். இது வந்து மிர்டிஃபில் இருக்கிறது. இங்கே வந்து இந்த ஸ்வாட்ச் வாட்ச் வந்து ட்ரை பண்ணி நாங்களும் பார்ப்போம், போய் வாங்கலான்னு. பட் சம்ஹவ் எங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சா ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. கப்பலாக வாங்கலான்னு பிளான் பண்ணோம், செட் ஆகவே இல்லை. ப்ரைஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வந்தது, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இது வந்து ஈவினிங் வந்து டின்னர் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். இவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் போதே என்னடா இவங்க டின்னர் சாப்பிட்றாங்கன்னு நினைக்காதீங்க. 6-7 நாங்கள் டின்னர் முடிச்சிடுவோம். ஸோ வந்து இன்றைக்கு டிஸ்கவரி கார்டன் ஸ்ட்ரீட் 1 இருக்க கரண்டிஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். துபாயில் ஹைரைஸ் பில்டிங் மட்டும் இல்லை, இந்த மாதிரி க்ரீனரியான பிளேஸும் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் 1 வந்து நிறைய ரெசிடென்ட் இருக்கிற ஏரியா தான், நல்லா க்ரீனரியாகவும் இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டைல் தமிழ்நாடு ஆளுங்க நிறையா பேர் இருப்பாங்க. பக்கத்துலேயே மெட்ரோவும் இருக்கிறனால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நிறையா பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுவீங்க, எந்த ஏரியாவில் வீடு நல்லா சீப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு. இந்த பிளேஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். டின்னருக்கு 555 சிக்கனும் அப்புறம் பரோட்டா, சிக்கன் சால்னா, நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு ஓகேவாக தான் இருந்தது. 555 சிக்கன் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. முன்னாடியே சொன்ன மாதிரி அங்கே நிறைய கிராசரி ஷாப் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே ஒரு கிராசரி ஷாப் போயிருந்தோம். சரியான கூட்டம். அங்கே இந்த இது பார்த்தேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால் உங்ககிட்ட காட்டுறேன். வெர்மிசிலி நெஸ்ட்டுன்னு போட்டிருந்தது. சேமியாவை வந்து அந்த மாதிரி நெஸ்ட்டு மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த பிளேஸில் மட்டும்தான் அந்த ஷாப்பில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ இங்கே மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா ஃபுல் ரஷ்ஷு. அந்த ஏரியாவில் அந்த ஷாப்பில் கொஞ்சம் நிறைய ஆஃபர் போடுவாங்களாம், அதனால் அப்படி இருந்திருக்கும் போல். எவ்வளோ வெளிச்சமாக இருந்தப்போ உள்ளே போனோம், வெளியில் வந்து பார்த்தா ஒரே டார்க் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு செம்ம டயர்டு, போய் ரெஸ்ட் எடுத்தால் தான்டா முடியும் அப்படிங்கிற மாதிரி தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே இது வந்து வெட்டிங் டே அன்றைக்கி எடுத்தது. வெட்டிங் டே அன்றைக்கி வீட்டில் குக் பண்ண வேணாம், வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இல்லை வேணாம், அது எப்படிங்க நம்ம ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்னா வீட்டில் ஒன்று ஸ்வீட் பண்ணணும், இல்லை வீட்டில் குக் பண்ணணும். நான் ஏதாவது கொஞ்சமாக பண்ணுறேன், அதுக்கப்புறம் நைட்டு நம்ம வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் வந்து லஞ்சுக்கு பிரியாணி, சிக்கன் பிரியாணியும் ப்ரான் வந்து 65 கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் தான் பண்ணேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஃப்ரை பண்ணுற ஐட்டமே நான் பண்ண மாட்டேன். இன்றைக்கி வந்து நேயர் விருப்பம் அப்படிங்கிறதுனால ப்ரான் வந்து 65 பண்ணியிருந்தேன்.
இந்த ப்ரான் 65 வந்து நானே ஆன்லைனில் பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஆனால் நல்லா இருந்தது. இதோட ரெசிபி வேணுனா கேளுங்க. நான் கீழே வந்து கொடுக்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா நல்லா மசாலா இதாகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ணேன். அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. பிரியாணிக்கு இது நல்ல சைட் டிஷ் தான். நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல. இந்த டைம் தான் ட்ரை பண்ணோம். நல்லா இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்குது? குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ சூடாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போயே க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லி பண்ணுறது. பாயில்டு எக் பண்ணும்போது அந்த ஷெல் ஓப்பன் பண்ணால் ப்ராப்பராக வராது அப்படின்னா இந்த டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எக்கை வந்து பாயில் பண்ணுறதுக்குனே நான் தனியாக ஒரு குக்கர் வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்க என்ன குக்கர்னாலும் எக்கு போட்டுட்டு வாட்டர் அப்புறம் சால்ட்டு போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா ஷெல்லை உடைக்கும் போது ப்ராப்பராக எக்கு வந்துடும். ஃபுல்லாக வேஸ்டேஜ் எதுவும் போகாது. எனக்கு குக் பண்ணும்போது எடுத்து சாப்பிட்டு அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. டேஸ்ட்டும் பார்க்க மாட்டேன். அப்படியே என்னவோ அது மாதிரி தான் குக் பண்ணுவேன். பட் இந்த கலர் இதெல்லாம் பார்க்கவும் டெம்ப்ட் ஆகிடுச்சு. அப்போவே சுட சுட எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜஸ்ட்டு 2 விசில் வச்சு எடுத்தால் இந்த மாதிரி ப்ராப்பராக எக் வந்து பாயில் ஆகி வந்துடும். மார்னிங் அவசரமாக பாயில் பண்ணோன்னா நம்ம இதுக்குன்னு தனியாக எக் மிஷின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்க தேவையில்லை. வீட்டில் இருக்க குக்கர் வச்சே பண்ணிடலாம். அந்த ஹோட்டல்லலாம் தருவாங்கல்ல பிரியாணியை சர்வ் பண்ணி, அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணேன். பட் அதுக்கு வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணணும். நான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாக வச்சதுனால அது வந்து ப்ராப்பராக வரல, உடஞ்சிடுச்சு. பட் எனிவே ஓகே, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஒன்று ரைத்தா மிஸ் ஆகுது. நான் கேட்டேன், வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுவே ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம். இதே நம்ம ஊராக இருந்தால் மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு கோவில் தான் போவோம். இன்றைக்கி ஈவினிங் டெம்பிள் போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்அப் பண்ணி ஃபோட்டோவாவது எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஞாபகார்த்தமாக அப்படிங்கிறதுனால தான் நான் வேகமாக சாரீ கட்டினேன். எனக்கு சாரீ இவ்வளோ வயசாகிடுச்சு, இன்ன வரைக்கும் கட்ட தெரியாது. சாரீ வியர் பண்ணுறேன்னா அதுக்கு நாளே வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சிடணும். பட் இந்த சாரீ வந்து சூப்பராக எனக்கு மடிப்பு வந்தது. கட்ட தெரியாத நானே கட்டிட்டேன். சாரீ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த விலாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.